என்னுடைய ஒர்க்கு எப்பவுமே மளிகை கடை மட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாதுங்க. அது தவிர்த்து இன்னொரு அடிஷ்னல் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ அதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் செய்யவும் முடியல. ஸோ அதை செய்ய முடியாதனால நானே வந்து கொஞ்சம் வந்து ஒரு சர்டன் கேனை வந்து நானே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். இருக்கிற கேனை மட்டும் மேனேஜ் பண்ணிட்டாங்க. பட் இதுவுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கு. இருந்தாலும் எப்படியாச்சும் ஒன்று இதுவாச்சும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நம்ம பழையபடி ஒரு ஜாப்பு ஒரு இது நம்பிட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப கடினமான விஷயம் தான். இப்போ நம்ம வந்து மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுறது தான் எப்போவும் அது ஒரு பெஸ்ட்டுன்றதை நான் சொல்லுவேன். ஏன்னா இதுதான் எல்லாருக்கும் எப்பவுமே பெஸ்ட்டு. ஏன்னா வந்து நம்ம வெறும் மளிகை கடை மட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு நம்ம எல்லாமே ரன் பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். நம்ம வந்து அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் இருந்தால், சப்போஸ் நமக்கு கடையே நாளைக்கு வந்து இல்லை, நம்ம ரெண்ட் ஏற்றிட்டே போகிறாங்க, நம்மளால முடியல அப்படின்னா கூட நம்ம அதை சமாளித்து அந்த திறமைக்கிற இது வந்து நமக்கு வந்து இன்னொரு ஒரு கேபிட்டல் சோர்ஸ் இன்கம் வந்து வர வைக்கிறது ஒரு நல்லது தான். ஸோ தண்ணி கேனெல்லாம் போட்டு முடிச்சோம். எங்கள் வீட்டில் கணக்கு ஆரம்பிச்சாங்க. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை வந்து பார்த்தா ஃபோன் கேமு அது இதுன்னு பார்த்துருந்தாங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஃபுல் டயர்டுக்கு ஒரு பல்பி அரைஞ்சி குடிச்சிட்டு அடுத்த ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த ட்ரிப்பு போறதுக்குள்ளேயே கொஞ்சம் லைட்டா தூக்கம் வந்துச்சு. லைட்டா படுத்துடலாம்னு நினைச்சேன். சரி படுத்து முடிக்கிறதுக்குள்ள மணி வந்து பார்த்தா மணி 3:30 ஆயிடுச்சு. அதுக்குள்ள கம்பெனிகள் டீ கொடுக்கணும். ஸோ அதனால வந்து டீ போட ஆரம்பிச்சாச்சு. டீ போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல கம்பெனிகள் டீ கொடுத்துட்டு நம்ம தண்ணி கேன் எடுத்துட்டு போறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ கம்பெனிகள் டீ கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள பசங்களும் நல்லா தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என் ஒய்ஃபை கேட்டேன். அவங்களும் டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு தூங்கிட்டாங்கன்றத சொல்ல